நம்ம 10th CBSE மேக்ஸோட எக்ஸாம்பிள் 2 பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் x ஸ்கொயர் மைனஸ் 3 அண்ட் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். x ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம், இதுக்கு ஃபைண்ட் பண்ணலான்னா இங்கே வந்து எக்ஸ் டேர்ம் கிடையாது. ஸோ நம்ம இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு எக்ஸ் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதுதான் நம்மளோட சொல்யூஷன்ஸ். இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் பண்ணோம்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே, இப்போது இதோட சம் என்னவா இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு 0. இது வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. பட் இங்கே பிங்கிற டேர்ம் அதாவது எக்ஸ் டேர்மே இல்லை. அப்போ பி வந்து என்னது 0 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம்ஸ் வந்து 1. ஸோ 0 தான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து வந்துருச்சு. ஸோ ஆல்ஃபா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட வேல்யூ மைனஸ் 3 பை 1. அப்போ மைனஸ் 3. ப்ராடக்ட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ ஓகே, ஆன்சர் கிடச்சிருச்சு.